அதாவது நம்ம எதிரிக்கும் நம்ம துரோகிக்கும் கூட இது மாதிரி ஒரு வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு கதை தான் இந்த படம். சப்த சாகர்தாச்சே எல்லோ சைடு ஏ சைடு பி அப்படின்னு 2 பார்ட்டாக கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் கன்னடத்தில் மட்டும் இல்லை, அட் த சேம் டைமில் வந்து தமிழ்லேயும் ரிலீஸ் ஆச்சு, 7 கடல் தாண்டி அப்படின்னு. இந்த படம் வந்து 4 லாங்குவேஜில் இருக்குது. அதாவது அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ் 4 லாங்குவேஜ்லையுமே இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு கன்னட படம் பார்க்குறோம், ஏதோ ஒரு கன்னட ஹீரோ படம் பார்க்குறோம், ஒரு கன்னடா டைரக்டர், அந்த ஃபீல் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டான ஒரு தமிழ் படம் நம்ம பார்த்தா என்ன ஒரு ஃபீல் தருமோ அது மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இந்த படம் இருக்கும். லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் வந்து வந்த படம் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்த பார்ட் வந்து டிசம்பர் வந்தது. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்குமே ஒரு டிசம்பர் எண்டு வரைக்குமே இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ இதை ஃபஸ்ட் பார்ட் பார்த்து முடிச்ச அப்புறம் செகண்ட் பார்ட் வந்து எப்படா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே வந்து தியேட்டரில் வந்து நிறைய தியேட்டர்ஸில் வந்து தமிழ்நாட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓடிடியில் செகண்ட் பார்ட் பார்த்தேன். ஃபஸ்ட் பார்ட் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்ததோ அதே தான் செகண்ட் பார்ட் பார்க்கும்போதும் கொடுக்கும். ஆனால் ஃபஸ்ட் பார்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியோ அதே தான் செகண்ட் பார்ட்டும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு படம். இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி, அதாவது ஒரு நல்ல படத்துக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக அமையணும். அது ஒரு சில படத்துக்கு தான் அமையும். பாகுபலி மாதிரி ஒரு படம், இல்லை ஒரு பக்காவான ஒரு ஆர்ட் படம், நம்ம வெற்றிமாறன் சாருடைய வடச்சென்னை, இது மாதிரியான ஒரு படத்துக்கு பக்காவாக எல்லா விஷயமும் அமையும். அது மாதிரி இந்த படத்துலையும் வந்து எல்லாமே ப்ளஸ் தான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தோட ஸ்டோரி, ரைட்டிங், இந்த படத்தில் காமிச்ச எல்லா எடிட்டிங்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லா விஷயமும் ஒரு பெஸ்ட்டு ஒரு படம். அதாவது கன்னட சினிமாவில் வந்து கேஜிஎஃப், காந்தாரா, ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இதெல்லாம் தான் ஒரு பெருமையான ஒரு படமாக சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 7 கடல் தாண்டி இந்த ஹீரோவோட இந்த படம் ஒரு கன்னட சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே இந்த படம் அப்படிங்கிறது ஒரு மிக பெருமையான ஒரு படம். ரொம்ப அழகான ஒரு படம். படம் பார்க்கும்போது வந்து இந்த படத்தை டீகோட்லாம் பண்ண விரும்பல ரொம்ப. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை வந்து உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன். படத்தை பார்க்கும்போது இந்த ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் இந்த கேரக்டர், அதாவது ஹீரோ பேர் வந்து மனு, ஹீரோயின் பேர் வந்து பிரியா. மனு, பிரியா, இவங்க 2 பேர் லைஃப்பில் நடந்த இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம திரும்ப பார்த்துட்ருப்போம். ஒரு 3 பார்க்கும்போது ராம் ஜனனி, ஒரு 96 பார்க்கும்போது ஒரு ராம் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க கமல் சாருடைய படங்கள்லாம் சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. அதாவது 3ஆம் பிறை, மகாநதி அண்ட் ரஜினி சாருடைய 6லிருந்து 60 வரை, இது மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும்போது எமோஷ்னலாக வந்து நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல, ஒரு பாதிப்பு. அது மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு படம். படத்தோட மியூசிக் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேர் போடும்போது நதியே நதியேன்னு ஒரு சாங்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அடுத்து அப்படியே படம் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படியே செதுக்கி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையுமே வந்து அப்படியே அழகாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டரும் சரி, இல்லை அந்த ஹீரோவோட நடிப்பும் சரி, எல்லாமே அப்படியே சும்மா செதுக்கி அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா இது இவன் லைஃப்பில் வந்து இப்படி நடக்குது, ஏன் இது இப்படி நடக்கணும், சினிமா தானே, சினிமா ஏதாவது மாற்றியாவது பண்ணியிருக்கலாமே, தெரியல இந்த டைரக்டர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரா லைஃப்பில், இல்லை இந்த ஹீரோ வந்து பாதிக்கப்பட்டிருக்காரா, இது யாரோட ரியல் ஸ்டோரி, இல்லை அந்த ரைட்டர் அடிஷ்னலாக ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு டைரக்டரோட சேர்ந்து, அவருடைய ஓன் ஸ்டோரியா, எப்படி வந்து இது அவ்வளோ அழகாக வந்து ஒரு அழுத்தமாக வந்து எழுதி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ அழகாக போகும். ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரியில் தொடங்கும் படம். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையில் போய் ஹீரோ அந்த மனு கேரக்டர் வந்து சிக்குவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேருந்து செகண்ட் பார்ட் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, ஏன் இப்படி நடக்குது, மனுவும் பிரியாவும் ஏன் ஒன்று சேரலை, 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும், ஏன் இது வந்து இப்படி நடக்குது, அட்லீஸ்ட் வந்து மனுவோடைய அந்த மேனேஜர் வந்து வெளியே எடுத்துருக்கலாம்ல, அவனை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே காப்பாற்றிருக்கலாம்ல, ஏன் இவன் லைஃப் வந்து இப்படி நடக்குது, ஏன் செகண்ட் பார்ட்டில் வந்து சுரபிங்கிற ஒரு கேரக்டர் வருது, அது கூடயும் வந்து இவர் வந்து நல்லா இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு வில்லன் வரான், அவன் ஏன் இவரை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிளைமேக்ஸில் அட்லீஸ்ட் மனு உயிரோடவாவது இருந்திருக்கலாமே, ஏன் வந்து இறந்து போனான். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடல் தான், அந்த கடலை பேஸ் பண்ணி தான் ஒரு சில கதை, ஒரு ஸ்டோரி அப்படியே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பிரியாவோட அப்பா வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த கடல் பற்றி சொல்லுவார் ஒரு விஷயம். அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியா வந்து பெரியவங்களாகி அந்த கடல்லேருந்து அப்படியே வருவாங்க. அதெல்லாம் வந்து விஷுவலாக அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது பெங்களூர்
அந்த கோஸ்டல் கர்நாடகா எவ்வளோ அழகான ஒரு இடம்ங்கிறது அங்கே நம்ம போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த இடத்த அவ்வளோ அழகாக வந்து காட்சிப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கடல் மாதிரி ஒரு இடம் தான். கடைசியிலையும் பார்த்தோம்னா கிளைமேக்ஸில் இறக்கும்போது பிரியாவை மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 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 பாய் சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சிம்பிள், அப்படி ஒரு சிம்பிள் காமிச்சிட்டு அப்படியே கண் கலங்கிட்டு போவார். நிச்சயமாக படம் பார்க்கும்போது நான் வந்து கண்ணிலேருந்து தண்ணிலாம் வரல, அழலை. ஆனால் நிச்சயமாக ஒரு ஃபீல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து சொல்லியிருந்தாங்க சோஷியல் மீடியாலாம். நிறைய பேருக்கு வந்து அழ வச்சுது இந்த படம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி இந்த படம் அந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சியாக இருக்கட்டும், படம் ஃபுல்லாக பார்க்கும்போது இல்லை 2 பார்ட்டும் பார்த்து முடிச்ச அப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு வந்து ஒரு கண்ணில் வந்து தண்ணீரை கூட வந்து வர வைக்கும். அந்த மாதிரியான ஒரு கதை தான், அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஒரு கேரக்டர்ஸும் அப்படியே வந்து அழகாக போயிட்டுருக்கும். சூப்பரான ஒரு படம். என்ன ஒன்று செகண்ட் ஹாஃபில் செகண்ட் பார்ட்டில் ஒரு சின்ன ஒரு குறை என்னென்னா, மனு ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே போகிறான், ஏன் வந்து சுரபி மாதிரி ஒருத்தரை போய் தேடுறான் அப்படின்னு வந்து உள்ளே போய் பார்க்கும்போது அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து அப்படி ஒரு லைஃப்லேயும் வந்து போயிட்டு அவன் வந்து ஒரு கண்ணியமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பொண்ணையும் வந்து கண்ணியமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். அந்த பொண்ணும் வந்து ஒரு தப்பான பொண்ணில் அவளுடைய சூழல் வந்து அப்படி கொண்டு வந்திருக்கு. அவங்களையும் வந்து பார்த்துக்கணும் நல்லபடியான்னு. அதுதான் சொல்கிறது. படத்தோட டைலாக்ஸ்லேருந்து எல்லாமே, ஸ்டோரி எல்லாமே வந்து ஒரு ப்ளஸ். இது மாதிரி ஒரு படம், இதுதான் வந்து சினிமா. ஒரு பக்காவான ஒரு ஆர்ட் படம்னா இதுதான். ஒரு ஆர்ட்டோ ஒரு புக்கோ இல்லை ஒரு படமோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது நம்மளுடைய அந்த உணர்வுகளை வந்து தூண்டுற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுதான் வந்து ஒரு பக்காவான ஒரு ஆர்ட்டு. அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு தாக்கத்தையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும். அவ்வளோ ஒரு சூப்பரான படம். அதுதான் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் ஒரு மனுஷனோட வாழ்க்கை என்ன ஆகுது, ஒரு 5 நிமிஷத்தில் அவன் எடுக்கிற ஒரு தவறான முடிவு அவனோட வாழ்க்கையை எப்படி கொலாப்ஸ் பண்ணுது, அதோடு சேர்த்து பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கும் அது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படம் ரொம்ப அழகாக நீட்டாக எடுத்திருக்காங்க டைரக்டர். நிச்சயமாக இந்த தமிழ், கன்னடா, கர்நாடகா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து தாண்டி, கன்னட நடிகர் இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது அந்த ஃபீலே வரல. படம் வந்து தமிழில் தான் பார்த்தேன், ஏதோ ஒரு தமிழ் படம் டைரெக்டாக பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு நடிகர். ஆல்ரெடி வந்து சில படங்களில் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த அவனே ஸ்ரீமன் நாராயணா அது மாதிரியான படம், டிஃப்ரெண்ட்டான படங்கள் தான் அவர் பண்ணுவார். அந்த வகையில் இது வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான படம், ஒரு சூப்பர் படம். இந்த படத்தை வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோடு பார்ப்பீங்களோ இல்லை ஃபேமிலியோடு பார்த்தாலும் இது வந்து ஒரு சூப்பர் படம் தான். ஆனால் நீங்கள் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அவ்வளோ ஒரு சூப்பரான படம். 7 கடல் தாண்டி. நான் வந்து ரொம்ப பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நான் கொடுக்குற ஹைப்பெல்லாம் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு அமேசான் ப்ரைமில் ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் ஒன்று தரும். அந்த ஃபீல் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.